Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்க்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் இருக்கிற சம்ஸ் நீங்கள் எது கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறையா போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுமாதிரி நிறையா சேலஞ்சஸும் கொடுத்து இதில் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிலபஸ் ஓரியன்டாகவே பிரித்து உங்களை படிக்க வச்சுருக்கோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செட்டை. சரியா? ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த குவார்ட்டர்லிக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் இது. ஸோ என்னென்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து எக்ஸாம்பிள் நம்பர் 1, 4, 11, 13, 17, 20, 21ல் ஏ மட்டும், நெக்ஸ்ட் 22 and 24 மொத்தம் டோட்டலாக 9 சம்ஸு ஃபஸ்ட் யூனிட்டில். அதில் 11 and 13 கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 8, 10, 11, 13, 14, அடுத்து 23, 24, 25 and 26 டோட்டலாக 15 சம்ஸ். ஓகேவா? ஸோ அந்த சம்ஸ்குள்ளே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட்லேருந்து 3, 5, 8, 9, 10, 14, 19 and 23 ஸோ டோட்டலாக 8 சம்ஸ் இருக்குது. ஸோ இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா 1, 7th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் மட்டும், 10, 11, 16, 21, 22 and 23 ஸோ இந்த சம்ஸ் மட்டும். இதில் 7ல் 2 அது மட்டும் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. யூனிட் 5லேருந்து செகண்ட் அண்ட் தேர்டு சம் மட்டும். யூனிட் 6லேருந்து 3, 5, 6, 7, 8, 13ல் ஏ, 15, 16, 19, 21 and 22 ஸோ 6th லெசனில் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 5th சம் அண்ட் 21. ஓகேவா? ஸோ இந்த ரவுண்ட் போட்டதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம் கண்டிப்பாக பார்க்கணும். மீதி இருக்க சம்மையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்டான சம்ஸ். இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக வர சம்ஸ் அந்த ரவுண்ட் போட்டிருக்கிறதெல்லாம். ஓகேவா? ஸோ அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க. இதை மட்டும் ஓரளவு பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் சம்ஸ் உங்களுடைய குவார்ட்டர்லியில். ஓகேவா? ஸோ எல்லா சம்மையும் செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி சம் எப்படி பார்க்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். கிவனை ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதுங்க. கொடுத்துருக்க சிம்பிளை வச்சு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், எல்லாமே எஸ்ஐ சிஸ்டமில் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது மீட்டர், கிலோகிராம் அதில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா, சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ சம்மில் ஃபைனல் ஆன்சரில் யூனிட் கண்டிப்பாக எழுதணும், அதையும் மறந்துடாதீங்க. ஸோ அந்த சம்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் பார்த்துருங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.